பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை அழித்ததாலும் சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் எனக்கு எதிர்க்கட்சிகள் சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் என ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளிக்கு இடையே ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். உலக நாடுகளின் பிரச்சினைகளை தீர்க்கும் வலிமை மிக்க நாடாக இந்தியா விளங்குகிறது. வளர்ந்த நாடுகளில் வயதானவர்கள் அதிகம், இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம் என மோடி கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சி மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குவார்கள், ஆனால் அதை விரைவாக செயல்படுத்த மாட்டார்கள். காங்கிரஸ் செய்த அத்தனை தவறுகளையும் சரி செய்து வருகிறோம் என ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேசினார். ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபடுபவர்கள் தேச வளர்ச்சியை சிந்திக்க மாட்டார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் எந்த நாடும் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய தயாராக இருந்ததில்லை. காங்கிரசுக்கு ஓட்டு வங்கி அரசியல்தான் முக்கியம் என ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி கூறினார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பிரதமர் மோடி ராஜ்யசபாவில் உரையாற்றினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். லோக்சபாவில் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சி எம்பிக்கள் தாக்கக்கூடும் என எனக்கு தகவல் கிடைத்தது. அதனால்தான் அவரை அவைக்கு வரவேண்டாம் என அறிவுறுத்தினேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி ஆற்றிய உரை இன்றைய இந்தியாவின் நம்பிக்கை, ஆற்றல் மற்றும் லட்சியங்களை பிரதிபலித்தது என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் லோக்சபாவை தொடர்ந்து ராஜ்யசபாவிலும் நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் பிரதமர் மோடி பதில் உரையுடன் நிறைவேற்றப்பட்டது. ராஜ்யசபாவில் 97 நிமிடங்கள் நீடித்த பிரதமர் மோடியின் உரை மற்றொரு தேர்தல் பிரச்சாரமாகவே இருந்தது. எப்போதும் போலவே நாடகங்கள், திரித்து பேசுதல், அப்பட்டமான பொய்களும் இடம்பெற்றன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். வெளிநாட்டு செயலிகளுக்கு மாற்றாக ஓட்டுநர்களே உரிமையாளர்கள் என்ற தாரக மந்திரத்துடன் பாரத் டாக்ஸி செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். மணிப்பூரில் புதிய அரசு அமைந்த 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. மேகாலயா மாநிலம் கிழக்கு ஜெயந்தியா மலைப்பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. மேகாலயா சுரங்கத்தில் நடந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். லோக்சபாவில் தேசத்தை வழிநடத்தும் பிரதமர் மோடியின் மீதே தாக்குதல் நடத்த காங்கிரஸ் எம்பிக்கள் திட்டமிட்டிருப்பது அரசியல் வரலாற்றின் மிகப்பெரும் கரும் புள்ளி என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். தாவேகா தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க துவங்கப்பட்ட இணையதளம் ஒரே நேரத்தில் அதிகமானோர் பயன்படுத்தியதால் முடங்கியது. இதனால் பொதுமக்கள் TVK Manifesto 2026@gmail.com என்ற இமெயில் மூலம் பரிந்துரை அனுப்பலாம் என தாவேகா அறிவித்துள்ளது. 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை தமிழக அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு பிப்ரவரி 13ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பழனிசாமி அறிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போரில் இதுவரை உக்ரைன் வீரர்கள் 55,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் யுவராஜ் MP ரவ்னீத் பெட்டுவை துரோகி என்று அழைத்தார். இது காங்கிரசின் அகந்தையின் உச்சத்தை காட்டுகிறது என மோடி தெரிவித்தார். சீக்கியர் என்பதற்காக மட்டுமே ஒரு மக்களவை உறுப்பினரை துரோகி என்று அழைத்தனர் என்றார். தமிழக காங்கிரஸ் பார்லிமென்ட் உறுப்பினர்கள் ஜோதிமணி, சுதா மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டிருந்தார்கள் என்று உண்மைக்கு புறம்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருப்பதை தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். லோக்சபாவில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறிய குற்றச்சாட்டு அபத்தமானது, எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என காங்கிரஸ் MP ஜோதிமணி கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் பார்லிமென்ட் லோக்சபா நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். முதல்வர் ஸ்டாலினின் அவல ஆட்சியில் படிக்கும் மாணவர்கள் ரவுடிகளாக உருமாறிக் கொண்டிருப்பது நமது சமூகத்திற்கு பேராபத்தானது. பள்ளி மாணவர்களை பழங்குழியில் தள்ளிய திமுக அரசு நாட்டிற்கு கேடானது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய அரசு டாக்டர்கள் இன்று தங்கள் ஊதியத்திற்காக போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திமுக அரசு தொடர்ந்து டாக்டர்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பழைய அடிமைகள் மட்டுமின்றி புதிய அடிமைகளையும் அழைத்து வருகிறார்கள். எத்தனை பேர் வந்தாலும் திமுகவையும் தமிழகத்தையும் பாரதிய ஜனதாவால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என உதயநிதி தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்தாவிட்டால் சொத்துகள் ஏலம் விடப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. தீபக் தொடர்ந்த வழக்கில் ஹைகோர்ட்டில் வருமான வரித்துறை தகவல் அளித்துள்ளது. தாவேக்கு சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்களும் தங்கள் பரிந்துரைகளை அனுப்ப https://tvkmanifesto2026.com என்ற இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் 15 முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் முக்கிய திட்டம் குறித்து வரும் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் செயல்படும் அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. யார் திட்டத்தை யார் காப்பியடிக்கின்றார்கள் என்பதை சட்டத்துறை அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் ஆட்சிதான் 5 ஆண்டுகளாக நடக்கிறது என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரை அடித்து கொலை செய்த காவலர்கள் வெறும் அம்புகள்தான். அவர்களை தண்டித்துவிட்டு ஏவியவர்களை தப்ப விடுவது நியாயமாக இருக்காது. நிகிதா மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்களை சிபிஐ தயக்கமின்றி கைது செய்ய வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அதிமுக டாஸ்மாக் பணியாளர்கள் கோரிக்கைகளுக்காக பேரணி நடத்துவதாக அறிவித்திருப்பது தேர்தல் ஆதாயம் தேடும் மலிவான செயலாகும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பெருமாநல்லூர் அருகே குமரன் குன்று கோயில் இடிக்கப்பட்டதை கண்டித்து பிப்ரவரி 19ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். பெண்கள் போராடுவது என்ன தீவிரவாதமா என காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கெரா கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பட்டியலின பெண் எம்பி பிரச்சனையை எழுப்புவது பிரதமர் மோடி அரசை சங்கடப்படுத்துகிறதா என்றும் கேட்டுள்ளார். 3 பெண்கள் இருக்கைக்கு முன்னால் நின்றதால் அவைக்கு வர மோடிக்கு துணிச்சல் இல்லையா? இது என்ன முட்டாள்தனம் என பிரியங்கா கேட்டுள்ளார். இங்கு எந்த விவாதமும் நடக்கவில்லை. காரணம் எந்த பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இல்லை என்றார். செங்கோட்டையன் முதிர்ந்த அரசியல்வாதி. ஆனால் காலத்தின் கொடுமை காரணமாக இப்போது கட்சி ஆரம்பித்த நடிகரோடு சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிப்ரவரி 12ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் கூடுதல் செலவினங்கள் குறித்து விவாதிக்கும் அமைச்சரவைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் இன்று கூடியது. இடைக்கால பட்ஜெட் கூடுதல் செலவின தொகை ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டது. கட்சி தலைமையை எங்களுக்கு ஒத்துழைப்பு தராதபோது நாங்கள் எப்படி தேர்தல் பணியில் ஈடுபட முடியும் என அதிமுக தலைமை மீது மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அஜித்குமார் மீதான புகாருக்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? சிவகங்கை வரை சென்ற முதல்வர் ஸ்டாலின் அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லாதது ஏன் என அடுக்கடுக்காக நயினார் நாகேந்திரன் கேள்விகளை எழுப்பினார். டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணி நடக்க இருப்பதாக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தோல்வி பயத்தால் தான் பழனிசாமி தாவேகாவை விமர்சிக்கிறார். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து இபிஎஸ் தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு தோல்வி பயம் இருக்க வேண்டும் என கோவை ஏர்போர்ட்டில் செங்கோட்டையன் பேசினார். சென்னை கலைவாணர் அரங்கு வளாகத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட கலைவாணர் NS கிருஷ்ணன் சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூட்டணி கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருந்து விலகி வேறு எங்கு சென்றாலும் அவர்களுக்கு சீட்டும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது என திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். மாறி மாறி கூட்டணி வைத்தால்தான் காங்கிரஸ் பலவீனமடைந்து விட்டதென பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார். அதுபற்றி கேட்டதற்கு காங்கிரஸ் பலவீனமடையவில்லை, காங்கிரஸ் கூட்டணியும் மிகவும் வலுவாகவே உள்ளதென தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்தார்.
பழனிசாமி ஏற்கனவே அறிவித்த 5 வாக்குறுதிகள் மக்களிடம் எடுபடாமல் புஸ்வானமானது. தற்போது அவர் அறிவித்துள்ள மேலும் 5 வாக்குறுதிகளும் புஸ்வானமாகவே போய்விடும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். தங்களின் தலைவர்களை உதாசீனப்படுத்தி பேசியவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் தலைதான் தொங்கியுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு பேசியுள்ளார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் இந்த நாட்டின் குடிமக்களை ஒரு பிரச்சனையாகவே பார்த்து வந்துள்ளது. நேரு 35 கோடி பிரச்சனை தனக்கு உள்ளது என்று கூறினார். அந்த காலத்தில் நாட்டின் மக்கள் தொகை 35 கோடியாக இருந்தது என்றார். புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கு உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500 திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. கருப்பு பணம் விஜய் வாங்குவது உண்மை. விஜய் அவர் நேர்மையானவன், ஊழல்வாதி இல்லை என சொல்ல முடியுமா என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டார். எல்லாமே வெள்ளை பணம் தான் வாங்குகிறேன், என் சம்பளம் இவ்வளவு தான் என சொல்ல முடியுமா என்றார். சிவகாசி ரயில் நிலையத்தில் புதிய பெயர் பலகையில் ஹிந்தி பிரதானப்படுத்தப்பட்டுள்ளதற்கு கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். நோய் தொற்றை போல ஊரெங்கும் பரவிடும் இந்த ஹிந்தி திணிப்பு கிருமியை கட்டுப்படுத்தியாக வேண்டும் என்றார். விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை நான் இன்னும் விமர்சிக்க ஆரம்பிக்கவில்லை. விஜயின் பேச்சில் போதிய அரசியல் முதிர்ச்சி இல்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திரைப்பட தணிக்கை சான்றிதழ் வழங்கும் கால அவகாசம் 18 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அறிவித்துள்ளார். குறும்படங்களுக்கு 3 நாட்களுக்குள் சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். திமுக எம்பி கனிமொழி நல்ல மனநல மருத்துவரை போய் பார்க்க வேண்டும், அன்னியன் கேரக்டர் மாதிரி மாறிட்டீங்க என டாஸ்மாக் விவகாரம் குறித்து அண்ணாமலை கருத்து கூறியுள்ளார். திமுக, அதிமுக, பாஜக, தாவேக, விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிடம் எங்களிடம் பேசி வருகிறார்கள். எங்கள் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக ஏற்கும் கட்சிக்கு வணிகர்களின் ஆதரவு இருக்கும் என வணிகர் சங்க பேரமைப்புகளின் தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். லோக்சபாவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 இந்தி கூட்டணி எம்பிக்கள் லிஸ்டில் திமுக எம்பி ஒருவர் கூட இல்லை ஏன் என அதிமுக எம்பி என்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,560 ரூபாய்க்கும், கிராமுக்கு 580 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்க முடியாது என மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை ஹைகோர்ட்டில் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணை, திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பச்சையாறு அணைகளில் இருந்து வெள்ளிக்கிழமை முதல் பாசனத்துக்கு நீர் திறந்துவிடப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லும் பிரதான சாலை இருளில் மூழ்கியது. தாலுகா காவல் நிலையத்திலிருந்து கோயில் வரை சுமார் 500 மீட்டர் தூரம் மின் விளக்குகள் 5 நாட்களாக எரியவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி நம்புதாளையில் மீன்பிடி படகில் ஏற்பட்ட மோதலில் நாகூரைச் சேர்ந்த மீனவர் செல்வம் குத்தி கொலை செய்யப்பட்டார். மதுரையில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பிலான வீட்டு மனையை மிரட்டி வாங்கியதாக அமைச்சர் PTR பழனிவேல் ராஜனின் முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜி மற்றும் அவரது மனைவி கலாவதி கைது செய்யப்பட்டார். மதுரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 120 கிலோ கஞ்சா, சொகுசு கார், செல்போனை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு 53,022 இருந்த புற்றுநோய் பாதிப்பு இரட்டிப்பாகியுள்ளது என சுகாதாரத்துறை ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளியில் இந்தியா 2035இல் சோதனை கூடம் அமைக்கும் என்கிறார் இஸ்ரோ தலைவர் நாராயணன். 2028இல் சந்திராயன் 3 திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். மீஞ்சூர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கில் ஈடுபட்ட வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் காவல் நிலையமே காய்லான் கடை போல் காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டில் நாடு முழுவதும் 18,727 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் ஓராண்டிலேயே 8,475 தனியார் பள்ளிகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலில் 10க்கும் மேற்பட்ட கனடா நாட்டினர் ராகுகால பூஜையில் கலந்து கொண்டனர். பக்தர்களுடன் அமர்ந்து ராகு பகவானுக்கு நடந்த பால் அபிஷேகம் உள்ளிட்ட அனைத்து அபிஷேகங்களையும் பக்தி பரவசத்துடன் கண்டு தரிசனம் செய்தனர். மேட்டுப்பாளையத்தில் தலித் அதிகாரி பணியாற்றிய அலுவலகத்தை சாணம் போட்டு மொழிகிய திமுக தொழிற்சங்க நிர்வாகி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க கோரி கலெக்டர் மற்றும் எஸ்பிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காங்கிரஸ் மிகவும் வலிமையாக இருக்கிறது. எங்களை விமர்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கு எத்தனை சட்டசபை, பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? தமிழக மக்கள் அவர்களை என்ன அங்கீகரித்திருக்கிறார்கள்?
அவர்கள் எல்லாம் வாய்ச்சொல்லில் வீரர்கள் என காங்கிரஸ் கூட்டணி பற்றி செல்வ பெருந்தகை கூறினார். சென்னை அடையாறில் காகங்கள் இறந்ததற்கு பறவை காய்ச்சல் காரணம் என தலைமை செயலருக்கு ஆராய்ச்சி நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவன பரிசோதனையில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ரூபாய் 22 கோடியில் உருவாக்கப்பட்ட விளாமரத்தூர் புதிய குடிநீர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாளை முதல் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனைகள் வெடிகுண்டு எதுவும் சிக்காததால் தூதரகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உயிரிழக்கும் பறவைகள் மற்றும் பசுமாடுகளை எரிக்க வேண்டும் அல்லது ஆழமாக குழி தோண்டி புதைக்க வேண்டும். வெறும் கைகளால் தொடக்கூடாது என தமிழக கால்நடைத்துறை எச்சரித்துள்ளது. ஒரு கோழி பண்ணையில் வேலை செய்பவர் பல பண்ணைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ஆர்டர்லி முறையை ஒழிக்க மாவட்ட அளவில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை ஐகோர்ட்டில் தெரிவித்துள்ளது. அரசாணையை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி அறிக்கை அளிக்க அவகாசம் கேட்டுள்ளது. அஜித்குமார் மீது பொய் புகார் அளித்து நிகிதாவை கைது செய்ய வேண்டும். யார் சொல்லி பொய் புகார் கொடுத்தாங்க? பெரிய இடத்து உத்தரவு என்று போலீசார் சொல்கிறார்கள். யார் அந்த பெரிய இடம் என மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் தாய் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ள நிலையில் வரும் 11ஆம் தேதி துணை தேர்தல் கமிஷனர் பானுபிரகாஷ் எத்துரு தமிழகம் வரவுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஆலோசிக்கிறார். அறிவியலின் வளர்ச்சி கேள்வி எழுப்புவதில் இருந்துதான் தொடங்குகிறது. கேள்விகளுக்கான பதிலை மாணவர்கள் தங்களுக்குள்ளிருந்து கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் என கடலூரில் நடந்த பன்முக ஆய்வு அணுகுமுறை கருத்தரங்கில் DRDO விஞ்ஞானி மணிமொழி தியோடர் மாணவர்களுக்கு அட்வைஸ் செய்தார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து தீநகர் சென்ற அரசு சொகுசு பஸ் கோடம்பாக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டில் சென்ற பைக் மீது மோதியது. பைக்கில் சென்ற நபர் பஸ் அடியில் சிக்கினார். பஸ்ஸில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. பஸ் அடியில் சிக்கிய நபரை பத்திரமாக போலீசார் மீட்டனர். வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு கிராமத்தில் எருதுவிடும் விழா விமரிசையாக நடந்தது. சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆந்திர, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் விழாவில் பங்கேற்று சிரிப்பாய்ந்தன. வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டன. தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் 34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த புதிய முதலீட்டு ஒப்பந்தங்களால் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அப்பாவுக்கு துரோகம் செஞ்சவன் எல்லாம் திமுகவை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறார்கள் என அன்புமணியை அமைச்சர் பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி குடும்பம் மட்டுமே முன்னேறி உள்ளதாக தெரிவித்தார். நாளை முதல் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு காக்கிநாடா டவுன் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தென் மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. இணைய மேட்ரிமோனி தளங்களை பயன்படுத்தி திருமணத்திற்கு வரன் தேடும் ஆண்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து நடைபெறும் மோசடிகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. போலி தளங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என தூத்துக்குடி காவல்துறை எச்சரித்துள்ளது. மேகாலயா மாநிலம் கிழக்கு ஜெயந்தியா மலைப்பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வெடி விபத்து ஏற்பட்டது. இடிபாடுகளில் சிக்கி 10 தொழிலாளர்கள் பலியானார்கள். இந்திய அமெரிக்க இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாத மத்தியில் கையெழுத்தாகும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சென்னை நியூ ஜல்பைகுரி எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசா மாநிலம் ஜாகபுரா என்ற இடத்தில் தடம் புரண்டதில் 3 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி சென்றன. இதில் பயணிகள் யாருக்கும் காயம் இல்லை. தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாருடன் தேர்தல் கமிஷனர்கள் குழு வரும் 12 தமிழகம் வருகின்றனர். 2 நாள் முகாமிட்டு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். UGC அளித்த புகாரின் பேரில் அல் பலா பல்கலை துணைவேந்தர் ஜாவத் அகமது சித்திக்கை டில்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். நாட்டில் முதியோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழக மக்கள் தொகையில் 15.8% பேர் 60 வயதை கடந்த முதியோர் பட்டியலில் சேர்ந்து இந்திய அளவில் தமிழகம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. கேரளா முதலிடத்தில் உள்ளது என RBI அறிக்கை வெளியிட்டுள்ளது.
ஜார்க்கண்டில் பொகாரோவில் உணவு தேடி கிராமத்திற்குள் நுழைந்த 5 யானைகள் தாக்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சபரிமலை தங்கத் திருட்டு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் பொட்டிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்து 90 நாட்கள் ஆகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் கேரளா ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியது. லண்டனிலிருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் எரிபொருள் சுவிட்ச் பழுதான நிலையிலேயே பெங்களூரு வந்தது. 2 முறை எரிபொருள் சுவிட்ச் பழுதடைந்ததால் ஏர் இண்டியா விமானம் சோதனை செய்யப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு பிரிட்டன் உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் நேரத்தில் இலவசங்களை அறிவிப்பது சட்டவிரோதம். இதனை தடை செய்ய வேண்டும் என கூறி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. IAS, IPS அதிகாரிகளாக பணியாற்றுவோர் மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வில் பங்கேற்க UPSC தடை விதித்துள்ளது. ரயில்களின் சராசரி வேகத்தையும் குறித்த நேரத்தில் இயக்குவதையும் அடிப்படை செயல்பாட்டு அம்சமாக மாற்ற வேண்டும். இதற்காக வெளியில் உள்ள தொழில்நுட்ப மற்றும் நிபுணத்துவ அமைப்புகளின் உதவியை பெற வேண்டும் என ரயில்வே அமைச்சகத்திற்கு பொது கணக்கு குழு வலியுறுத்தியுள்ளது. பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டம் வரும் 24ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது. 2026 ஜனவரியின் முதல் 15 நாட்களில் மட்டும் டெல்லியில் 800க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதில் 509 பேர் சிறுமிகள், பெண்கள் என்றும் கூறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை திருப்தி அளிக்கிறது. வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என கேரள ஹைகோர்ட் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 14ஆம் தேதி சேலம் வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான பிரதமர் மோடியின் உரை லோக்சபாவில் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி உரையாற்றவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரியனில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு காரணமாக ரேடியோ அலைகள் துண்டிக்கப்பட்டு டிவி, விமானம், கப்பல் போக்குவரத்து, GPS கருவி ஆகியவை பாதிக்கப்படலாம் என இஸ்ரோ எச்சரித்துள்ளது. டெல்லியில் 2 மாத சோதனை முயற்சிக்கு பிறகு நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பாரத் டாக்ஸி திட்டத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி வரும் 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் 2 நாள் சுற்றுப்பயணமாக மலேசியா செல்கிறார். அங்கு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து வர்த்தகம், முதலீடு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு ஒத்துழைப்பு பற்றி விவாதிக்க உள்ளார். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. வெள்ளி கவசத்தில் விநாயகர் எழுந்தருளினார். தேனியில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை உத்தர வருஷாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி ஸ்ரீ ராமதேவர் சித்தர் பீடத்தில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. திருச்சூழியை சார்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த கூரம் கிராமத்தில் ஆதிகேசவ பெருமாள் மற்றும் கூரத்தாழ்வான் கோவிலில் இன்று தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய கூரத்தாழ்வான் பவனி வந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவிக்கால முடியும் வரை காத்திருக்க தயார் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்த பின்னர்தான் இந்தியா மீதான வரியை குறைக்க டிரம்ப் முன்வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எந்த நாட்டிலிருந்தும் எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் உள்ளது என இந்தியா, அமெரிக்கா இடையே கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது. AI உச்சி மாநாட்டிற்கு தலைமை ஏற்றதற்காக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் இந்தியாவை பாராட்டியுள்ளார். இந்தியாவுக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட திறன்கள் இருந்த போதிலும் மனிதகுலம் அடையப்போகும் நன்மையே இந்த மாநாட்டின் மைய நோக்கமாக இருக்கும் என்றார். அமெரிக்க நாளிதழான வாஷிங்டன் போஸ்டில் பணிபுரிந்த 300 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 300 ஊழியர்களில் சசி தரூரின் மகன் இஷான் தரூரும் ஒருவர். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குக்காக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை நாடு கடத்துமாறு அமெரிக்காவிடம் அர்ஜென்டினா கோரிக்கை விடுத்துள்ளது. குஜராத்தில் இன்று இரவு நடக்கும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான பெங்களூரு அணியை டெல்லி அணி எதிர்கொள்கிறது. தெலுங்கில் புஜ்ஜிபாபு சனா இயக்கத்தில் ராம்சரண், ஜான்வி கபூர் நடித்து வரும் படம் பெத்தி. AR ரகுமான் இசையமைக்கிறார். மார்ச் 27இல் இந்த படம் ரிலீஸ் என அறிவித்த நிலையில் படப்பணிகள் முடியாததால் ஏப்ரல் 30ற்கு தள்ளி வைத்துள்ளனர். தெலுங்கு மட்டுமல்லாது தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் ரிலீஸ் ஆகிறது. துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் படம் லீடர். இப்பட விழாவில் பேசிய சரவணன்,
நாம் என்ன செய்தாலும் விமர்சனம் வரும். வெற்றி பெற்றுவிட்டால் அது காணாமல் போய்விடும். என்னை பற்றி வரும் மீம்ஸ் குறித்து கவலை இல்லை. என் இலக்கை நோக்கி பயணிக்கிறேன். நான் நிஜ வாழ்க்கையிலும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சினிமாவிலும் அதை செய்ய மாட்டேன் என்றார். குழந்தை நட்சத்திரமாக இருந்த சாரா சமீபத்தில் துரந்தர் படத்தில் நாயகியானார். தொடர்ந்து தெலுங்கிலும் நடிக்கிறார். அடுத்து சிரஞ்சீவியின் 158வது படத்தில் அவரது மகளாக நடிக்கப் போகிறாராம். இதில் நடிக்க முதலில் கீர்த்தி ஷெட்டியிடம் பேசி வந்த நிலையில் அவர் மறுக்க இவர் இணைந்துள்ளார். இந்த படத்தை பாபி கொல்லி இயக்குகிறார். பிரியாமணி நாயகியாக நடிக்கிறார். அரசன் படத்தில் சிம்பு நடிக்கிறார். அடுத்து இவரின் 51வது படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குகிறார். இவர் வெளியிட்ட பதிவில், SDR இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது. நமது படத்தை துவங்க காத்திருக்கிறேன். சிம்பு ரசிகர்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ரசிகர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு பொழுதுபோக்கு படம் தயாராகிறது. அந்த படத்தின் தலைப்பு ஐ என்ற எழுத்தில் தொடங்கும் என்றார்.